ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னடா ஒரு அன்யூஷுவல் செட்டப்ல இருக்கனே நீங்க நினைப்பீங்க. ஸோ நான் லாஸ்டா போட்ட ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல அண்ட் நார்மல் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் என்னன்னா, நீங்க இருக்கிற பிளேஸை பத்தி காட்டுங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல தான் வந்து வளர்ந்தேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க, வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் தோட்டத்துல தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ எங்க அப்பா ஒர்க் பண்ற கம்பெனில வந்து இருக்கக்கூடிய அந்த காடமம் பிளான்டேஷன் அந்த ஒரு ஏரியால தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்டா காடமம் பத்தி பாத்திரலாம். ஏலக்காய் நார்மலா நம்ம கடையில வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல காஞ்ச ஒரு இது இருக்கும். அதை ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ கைஸ், நீங்க பாத்தீங்கன்னா நான் நின்றுட்டு இருக்கிறதே வந்து ஏலக்காய் தோட்டத்துல தான் நின்றுட்டு இருக்கிறேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏலக்காய் பிளான்டேஷன் தான் இருக்குது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லா தான் இருக்கு. ஏலக்காய் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காய் செடியோட வேறு போர்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா அது வளரும். மண்ணுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஸ்டெம்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி கிரீன் பீட்ஸ் மாதிரி இது வந்து வளர்ந்துருக்கும். இது நல்லா விளைஞ்சதெல்லாம் பறிச்சுட்டாங்க. மிச்சம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தான் காய வச்சு நம்ம கடையில கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெப்பர் பார்க்க போறோம். அதாவது மிளகு, பிளாக் பெப்பர் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பிளாக் பெப்பர் ஆகட்டும், ஒயிட் பெப்பர் ஆகட்டும், இது எப்படி வந்து வளருது, இது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பெப்பர் அந்த கொடி இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்ல தான் நின்றுட்டு இருக்கேன். இது வந்து கொடியா வளரக்கூடியது. பிளாக் பெப்பர் அப்படிங்கிறது கொடியா வளரக்கூடியது. அதனால பாத்தீங்கன்னா இதை வந்து மரத்துல இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுதான் அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கொடி பாத்தீங்களா, இந்த மாதிரி திக்கான கொடியா வரும். இது ரொம்ப வருஷமா நிக்கிறது. ஸோ அதனால இந்த அளவு திக்கா இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெப்பர் வந்து இந்த மாதிரி வரும். இந்த பெப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறமா இதை பறிச்சு இதை வந்து வெயில நல்லா காய வச்சிருவாங்க. இது காயும் போது இந்த கிரீன் கலர் தோலெல்லாம் பிளாக்கா மாறிடும். அதான் நம்ம பிளாக் பெப்பர்னு சொல்றோம். அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ள சீடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். அதை வந்து ஒயிட் பெப்பர்னு சொல்லுவாங்க. பிளாக்கை விட ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடியில வந்து இந்த மாதிரி தான் நிறைய காய்ச்சிருக்கும். இதுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸ் மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா யாரு வேணாலும் இதை வந்து கல்டிவேட் பண்ணலாம். நல்ல இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அண்ட் கைஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஃபி பார்க்க போறோம். நார்மலா நம்ம காஃபி குடிக்கிறோம். ஸோ அந்த காஃபி பீன் மட்டும்தான் நமக்கு தெரியும். அது எங்க இருந்து வருது, அது எப்படி வந்து சோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறதா பாத்தீங்கன்னா காஃபி செடி. காஃபி செடி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த காப்பி பழமா தான் வரும். காப்பி பழமா வந்ததுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரை. அந்த காப்பி பழத்தை நம்ம பறிச்சுதான் அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம காஃபி பீனா நம்ம வந்து கடையில கிடைக்குது. காஃபி பீன் வாங்குறோம். அது இல்லாம காஃபி பவுடர் எல்லாமே வந்து அதுக்கப்புறமா தான் வருது. ஸோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து காஃபி பீன். நல்ல மெரூனிஷ் கலர்ல அழகா பாத்தீங்கன்னா பீட்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பூவா வந்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயா மாதிரி பழமாயிரும். இது இப்போ பழம் ஸ்டேஜ்ல இருக்கு. இதை இப்போ கரெக்டா பறிச்சா கரெக்டா இருக்கும். பறிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பீன்ஸை வந்து காய வச்சு நமக்கு கடையில எல்லாம் கிடைக்கும். காஃபி பீனாவும் கிடைக்கும், அதை பவுடர் பண்ணி பவுடராகவும் கிடைக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் தான் பாத்தீங்கன்னா காஃபியோடைய ஃப்ளவர் அப்படிங்கிறது. இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மெரூன் கலர் பழம் வந்து வருது. ஸோ இதுதான் காப்பியோட செடி. அண்ட் கைஸ், எங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா வவ்வால் வந்து இந்த காஃபி பழத்தை அடிக்கடி சாப்பிட வரும். சாப்பிட்டுட்டு போட்ட அந்த ஒரு காஃபி பீன்ல இருந்து முளைச்சிருக்கிற ஒரு சின்ன செடி தான் பாத்தீங்கன்னா இது. இந்த மாதிரிதான் வந்து பெருசா வரும் முளைச்சி. அண்ட் பெரிய மரம் மாதிரி நிக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா வரும். பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கிரேப்ஸ் மாதிரி இருக்கு இந்த வீடியோல. இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா நமக்கு காஃபி பழம் வந்து கிடைக்குது. அண்ட் கைஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீ பார்க்க போறோம். அதாவது தேயிலை. அதாவது நம்ம டீயா வாங்குறோம் இல்லையா. ஸோ அந்த தேயிலை வந்து எப்படி வந்து சோர்ஸ் பண்ண, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் ப்ரூனிங். அதாவது இந்த தேயிலை செடியை வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா வந்து கட் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லா கட் பண்ணி இருக்காங்க. எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற தேயிலை செடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிக்குது. ஓகேவா, அங்கங்க நிக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா தேயிலை இலைய வந்து எடுத்துட்டாங்க. எடுக்காம இருந்திருந்தா நல்லா கிரீனிஷா நிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாத்தீங்களா, இந்த மேல் போர்ஷனை மட்டும்தான் அந்த நம்ம தேயிலை டஸ்ட்டுக்காக, அதாவது டீ பவுடருக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லா இலையும் எடுக்க மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் இலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேல லைட் கிரீன் கலர்ல ஃப்ரெஷ்ஷா வந்திருக்க லீஃப் மட்டும் தான் பாத்தீங்கன்னா 2 or 3 லீஃப் சேர்த்து வந்து எடுப்பாங்க. இதை எடுத்துதான் பாத்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி டீ டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. டீ டஸ்டா ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு
நமக்கு வந்து பேக்கெட்ல கிடைக்குது. ஈவன் கிரீன் டீனாலும் இதே ஃபார்மேட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே ப்ராசஸிங் பண்ணி தான் அந்த டீ வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் கைஸ், இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இன்னுமே வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.